ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வசதி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பிளாக் தண்டர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வாட்டர் ஃபால்ஸ் கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போது. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பிளாக் தண்டரில் என்னென்ன கேம்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். எல்லா கேம்ஸுமே ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இந்த பிளாக் தண்டர் ஃபுல்லாகவே நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கேம்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இதுதான் மெயின் கேட்டு. மெயின் கேட்லேருந்து நம்ம உள்ளே நடந்து வாக் அப் டிஸ்டன்ஸ் போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான், அவ்வளோதான் இருக்கும். கொஞ்சம் நடந்து போயிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு தீம் பார்க்கோட லோகோ வச்சுருப்பாங்க. ஐ லவ் பிளாக் தண்டர் சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே ஃபோட்டோஸ்லாம் ஃபுல்லாக எடுத்தாங்க. நாங்களும் எடுத்தோம். ஆக்சுவலாக அதுலேருந்து அப்படியே ஒரு சின்னதாக ஒரு தொட்டி கட்டியிருந்தாங்க, தண்ணி தொட்டி. அந்த தொட்டியை சுற்றி அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஒரிஜினல் கிடையாது, பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் தான். அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வாங்குகிறோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அந்த க்யூவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 லைன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. எப்படியோ என் ஹஸ்பண்ட் போய் ஒரு வழியாக டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம் என்ட்ரன்ஸ் போகும்போதே. அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் நமக்கு நனையாமல் இருக்கிறதுக்காக ஒரு பவுச் கொடுக்குறாங்க, கேமரா வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்காக. அந்த பவுச் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு. ஸோ அதையும் நம்ம வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம அப்படியே டிக்கெட்டும் வாங்கியாச்சு. நம்ம உள்ளே போக போகிறோம். இப்போ இது எல்லாமே என்ட்ரன்ஸோட ஃபுல் வியூ. நம்ம உள்ள டிக்கெட் வாங்கும்போது நுழையும் போது நமக்கு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் அந்த பிளேஸ் எல்லாமே. இந்த ஒரு வீடு மாதிரி இருப்பாங்க, அதுக்குள்ளே தான் நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா 990, சின்னவங்களுக்கு பார்த்திங்கன்னா 840. உள்ளே போனோடனே நமக்கு என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே நமக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக. அதெல்லாம் நான் உள்ளே போய்ட்டு நான் சொல்கிறேன். டிக்கெட்டை வாங்கியாச்சு. நம்ம தீம் பார்க்கில் என்ட்ரு ஆக போகிறோம். வாங்க உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதான் மெயின் கேட்டு. இந்த கேட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு செக்கிங் பண்ணுவாங்க. எல்லாமே ஸ்நாக்ஸு இந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்றதுக்காக செக் பண்ணுறாங்க. ஸோ வேறு ஏதாவது விஷயம் எதாவது இருக்குதா அப்படின்றதுக்காக செக் பண்ணுறாங்க. உள்ளே வந்து லாக்கர் கொடுப்பாங்க. நம்ம அதில் எல்லாத்தையுமே பேக் எல்லாமே நம்ம உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். உள்ளே பார்த்திங்கன்னா அந்த பிளாக் தண்டரோட வியூ கொடுத்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க. அந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த 3 டாய் மாதிரி வச்சு அதில் சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம லாக்கர் எடுக்கிற பிளேஸு. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் தான் இருக்குது லாக்கர் பிளேஸு. அங்கே போய் நம்ம லாக்கர் போட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கினாங்க. அதில் போய் நம்ம எல்லா திங்ஸையும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து திங்ஸை லாக்கரில் நம்ம ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ நம்ம கேம்ஸ்குள்ளே உள்ளே என்ட்ராக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு நுழைவாயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே போகும்போதே பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. என்னோடய சைல்ட்ஹுட்லேருந்து நான் வந்து பிளாக் தண்டர் போகணும் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப ஆசைப்பட்டு சரி ஓகே இத்தனை வருஷம் கழித்து என்னோடய ஹிட்ஸோடு நான் போகும்போது இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா பிளேஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. மேட்டுப்பாளையம்னாலே கொஞ்சம் நமக்கு சில்னஸ் இருக்கும். ஊட்டி அளவுக்கு நமக்கு இருக்காது. பட் ஆனால் அந்த மேட்டுப்பாளையத்தில் நமக்கு இருக்கிற சில்னஸில் அந்த மாதிரி பிளாக் தண்டரில் குளித்தா சொல்லவே முடியாது. அந்தளவு ஹாப்பினஸோடு இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்போடு தான் நான் உள்ளே போயிட்டுருக்கேன். ஸோ இந்த லெஃப்ட் சைட் ரைட் சைட் 2 பக்கமும் நமக்கு வந்து கேமோட ஃபுல்லாக பிளேசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இதை என்ட்ரன்ஸில் உள்ளே போய்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் உள்ளே இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்நாக்ஸ்லேருந்து ஃபுல்லாக போகிற வேலையெல்லாம் கேஷ் மட்டும்தான் வேணும். இந்த பிளாக் தண்டருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கேஷ் எடுத்துகிட்டு போனாலும் பத்தவே பத்தாது. ஸோ கேம்ஸ்குள்ளே இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகுறோம். இந்த கேம்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போதே. எல்லா தீம் பார்க்கும் இருக்கிற அதே கேம்ஸ் தான். பட் இந்த மேட்டுப்பாளையம் போது கொஞ்சம் சில்னஸோட கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இது ஒரு டேஞ்சரஸ் கேமு. ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு. இந்த கேமுக்குள்ளலாம் நாங்கள் போகணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் எங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை. என்னோடய கிட்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் பாய்னால் மினிமம் 50 கேஜாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அதை என்ஜாய் பண்ணவே இல்லை. இந்த கேம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து லேடிஸ் மட்டும் இதில் விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த கேமு சூப்பராக இருக்கும். இந்த பிளேஸஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பயம் இதில் போகிறதுக்கு. நான் அதனால் இது கண்டிப்பாக இதில் நான் போகவே இல்லை. நிறைய பாய்ஸ்லாம் இதில் ஆக்சுவலாக அந்த கேம் வந்து விளையாண்டாங்க. மேலேருந்து ஹையில் வந்து அதுக்கப்புறம் இது வந்து மேட்டு போட்டு விளையாடுற கேமு. நேராக அந்த மேட் போட்டு ஸ்லைட் பண்ணி நேராக தண்ணியில் வந்து விழுகிற மாதிரி இருக்கும். இதோட கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பாய்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி இந்த கேம் விளையாண்டாங்க. எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் விளையாடல. எனக்கு பயமாக இருந்துச்சு இந்த கேமு. இது வந்து மேட் போட்டு விளையாடுறதுனால கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுமோ அப்படின்ற பயம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த கேம் பார்த்திங்கன்னா எல்லாருமே விளையாடலாம். என்னோடய கிட்ஸுக்கு இதில் கொஞ்சம் அலோவ் பண்ணலை. பட் ஆனால் என்னோடய பேபி வந்து இல்லை நான் போய் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே அதனால் ஸோ இந்த கேம் மட்டும் கொஞ்சம் பயப்படாமல் அவனுமே பேலன்ஸ் பண்ணி விளையாண்டான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கேம் வேறு. நாங்களும் ஒரு 2 டைம்ஸ் விளையாண்டோம் அதே மாதிரி. ஏன்னா அவனை அலோவ் பண்ணுறதுல இல்லைனால நாங்கள் கொஞ்சம் மேக்ஸிமம் நிறைய கேம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் ரிஸ்கியாகவும் இருந்துச்சு அவனை வேறு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால. இந்த கேம் பார்த்திங்கன்னா இன்னும் அதை விட டேஞ்சரான கேமு. நல்லா ஸ்லைட் பண்ணி
அதுவும் மேட்டு நமக்கு அந்த ரோல், பலூன் எதுவுமே நமக்கு கிடையாது. நம்ம சிங்கிளா அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போதே. ஜஸ்ட் நம்ம வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாங்கன்ட்டு நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா மலையில் குளிக்கிற மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே சில்னஸோட தண்ணி விழுகுது. இதை ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். ஒரு பக்கம் பாய்ஸ் ஒரு பக்கம் கேர்ள்ஸ்ன்ற மாதிரி நமக்கு பிரிச்சே நமக்கு விட்டுடுறாங்க. அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு போடுவாங்க பாருங்கள். அந்த மியூசிக் ஆடும்போது செமையாக இருக்கும். அந்த தண்ணிக்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த கேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் ஒன்றும் இல்லை தான், பட் அந்த ரெயின் மாதிரி நமக்கு வர்றது, அதில் டான்ஸ் நமக்கு போகிறது, பேக்ரவுண்ட் மியூசிக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இதில் நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் நான் அதில் கொஞ்சம் அதிகமாகவே இதில் நானும் என்னோடய ஹிட்ஸு கொஞ்சம் விளையாண்டோம். இங்கே என்ன மோசமாக இருந்துச்சு அப்படின்னா, தண்ணியில் ஃபுல்லாக ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தாங்க. குளிக்கவே முடியல. ஒரே ஸ்மெல்லிங்காக இருந்துச்சு. நெடியும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணி நம்ம வந்து தீம் பார்க்கு போனால் அந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்களேன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இது பார்த்திங்கன்னா கேட்டர்பில்லரோட கேமு சூப்பராக, அதுவும் நல்லா ரொட்டேட் ஆகி வந்துச்சு. நம்ம அங்கே பார்க்கும்போது பெரிய பெரிய கேம் இருக்குல்ல, அதே மாதிரி குழந்தைங்களுக்காக இங்கே சின்ன சின்னதாக நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நான் கூட நிறைய என்ஜாய் பண்ணி என்னோடய கிட்ஸுங்களை நாங்கள் விளையாண்டோம். இந்த தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக நாங்கள் அப்படியே ஸ்விம் பண்ணி அதில் ஸ்லைட் பண்ணிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு இந்த கேமுமே ஆக்சுவலாக. பிளாக் டெண்டர் ஒரு சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்கவுங்க ரசித்து அந்த கேமை என்ஜாய் பண்ணுறத வச்சு தான் அவங்கவுங்களுக்கு அந்த கேம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த கேம் பார்த்திங்கன்னா, குபேரனோட சிலை வந்து நமக்கு குற்றாலம் மாதிரி தண்ணி நமக்கு கொட்டும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2:00 அந்த மாதிரி நமக்கு மேலேருந்து குற்றாலம் அருவி மாதிரி கொட்டும். நல்லாயிருக்கும். அந்த குபேரன் சிலையிலேருந்து இந்த மாதிரி தான் வியூ வரும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இதுவுமே. பட் ப்ளீச்சிங் பவுடர் போட்டதுனால கொஞ்சம் நெடி கொஞ்சம் ஸ்மெல் கொஞ்சம் இருந்ததுனால கொஞ்சம் என்ஜாய் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் நல்லா ஜாலியாக இருக்கும். அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு சில்னஸோடு நம்ம குளிக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு கேம் தான். அந்த கேமில் வந்து உள்ளே உட்காந்தாச்சு. ஃபுல்லாக கேமரா வச்சு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபுல் வியூ கிடைக்கும் ஆக்சுவலாக. தீம் பார்க்கை விட நம்ம சுற்றி இருக்கிற ஃபுல் வாட்டர் ஃபால்ஸோட ஃபுல் தீம் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் ஃபுல்லாகவே அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். இது பார்த்திங்கன்னா சுனாமி. இது 12:00 ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆஃப்டர்நூன் கிட்ட. 12:00 பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஒரு பக்கம், பாய்ஸ் ஒரு பக்கம் தனித்தனியாக அலாட் பண்ணியிருப்பாங்க. நல்ல சுனாமி மாதிரி நமக்கு அலை அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். என்ஜாய் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் கேமு. இந்த கேம்லாம் நாங்கள் உள்ளே போகவே இல்லை. சில பேர் நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. பட் ஆனால் நான் இந்த கேம் சூஸ் பண்ணி நான் விளையாடவே இல்லை. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதோட டாப்லாம் ஃபுல்லாக பாதி க்ளோஸ் ஆகிருந்துச்சு. போட்டில் வந்து எங்களை கொஞ்சம் அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம கேம் ஆல்ரெடி விளையாடிருக்கனால ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சுனால போட்டு ஃபுல்லாக ஈரமாகிடுன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணவே இல்லை. அதேமாதிரி கார் கேம் இருந்துச்சு, அங்கேயுமே அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னா கரண்ட் பாஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸு ஈரமாக இருக்கனால கொஞ்சம் கேம் நாங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் போகுறதுக்கு இன்னும் டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே இன்னொரு பக்கமாக ஒரு பக்கம் சுற்றிட்டு இருந்தோம். அப்படி சுற்றும்போது தான் இங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஜூ மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே அனிமல்ஸு, பெட்ஸு எல்லாமே இங்கே நிறைய இருந்துச்சு. ஸோ அப்படியே லைட்டாக இதை வீடியோ ஷூட் என்னோட ஹிட்ஸு கொஞ்சம் அப்படியே ரசித்து விளையாடிட்டு வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கொக்கு, நாரை, வாத்து எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. பட் அந்தளவுக்கு இல்லை. கொக்கு, நாரை எல்லாமே கொஞ்சம் ஏஜ்டான மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு க்யூட்டாக இல்லை எதுவுமே பார்க்குறதுக்கு. பட் வேறு வழி இல்லாமல் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கோழி எல்லாமே அவங்களே வளர்த்துருந்தாங்க. ஸோ ஆனால் பிளாக் தண்டர் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே இல்லை. அதோடய அவுட்புட் பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் ரொம்ப அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சி தான் இருந்துச்சு. பிளாக் தண்டர் தண்ணி சில்னஸாக இருக்கும் ஓகே. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடரை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் மட்டும் தோணுச்சு. நல்லா தண்ணியில் விளையாண்டு ஃபுல்லாக கோல்டு ஆகிடுச்சு எனக்கு. இன்னுமே எனக்கு கோல்டு சரியாகலை. நாட்டுக்கோழி, சேவல், கருப்பு கோழி அப்படின்னு நிறைய இங்கே கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே லைட்டாக பார்த்துட்டே வந்தோம், ரசிச்சிட்டே வந்தோம். அப்படியே ரேபிட்டை பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஒயிட் கலரில். அப்படியே க்யூட்டாக எல்லா ரேபிட்டும் மூவ் ஆகி போச்சு. அதே மாதிரி அதுக்குரிய வெஜிடபிள்ஸு, கேபேஜ் அப்படியே அழகாக ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு தான் நம்ம சும்மா இருப்போமா, கையை வச்சு நோண்டாமல் இருக்க முடியாதுல்ல. நான் கையை வச்சு அப்படியே ரேபிட் அப்படியே நோண்டிகிட்டே இருந்தேன். அது கைக்கிட்ட வர ஆரம்பிச்சு எனக்கு பயம் ஜாஸ்தியாகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா டென்னு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கிட்ஸு விளையாடுறதுக்காக. குழந்தைங்கள விளையாடுற மாதிரி பார்க்கு வேறு அங்கே நிறைய இருந்துச்சு. ஈமு கோழி கூட இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஈமு கோழி ரொம்ப ஏஜ்டான மாதிரி இருந்துச்சு.
இது பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு இந்த கேம். இந்த கேம் நாங்களுமே விளையாண்டோம். இது என்னன்னா ராக்கெட் மாரி மேல போகும். ராக்கெட் மாரி கன்டினியூஸா மேல போகாது. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு பிளேஸஸா அப்படியே டவுன்லேருந்து மேல அப் அப்படின்ற மாதிரி அப்படியே நம்மள கொண்டு போகும் இந்த கேமு. பார்க்கும்போது நல்ல வித்தியாசமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணோம். இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கேமு. இதுவும் கொஞ்சம் டேஞ்சரஸ் கேமா தான் இருந்துச்சு. ரொம்ப லாங்கா இருந்துச்சு. ஹையஸ்ட் கேமே பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹையஸ்ட்டு. ரொம்ப உயரமான பிளேஸில் அந்த கேம் இருந்துச்சு. எல்லா கேமை விட இந்த கேம் தான் ரொம்ப ஹை லெவலில் இருந்துச்சு பிளேஸுமே. அப்படியே ஒரு 4:00 கிட்ட ஆகிடுச்சு நமக்கு அங்கேயே டைமு. அப்புறம் வந்து அப்படியே நம்ம லஞ்சு சாப்பிடல, ஈவினிங் ஃபுட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம். வெஜிடபிள் ரைஸும் 2 பரோட்டாவும் வாங்கினேன். எல்லாம் வெஜிடேரியன் தான். ஏன்னா சாட்டர்டேனால நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் நாங்கள் வெஜ்ஜு தான் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, டேஸ்டியாக தான் இருந்துச்சு. அப்படியே அங்கே 2 மங்கி இருந்துச்சு. அதை நம்ம பார்த்துட்டு சும்மா எடுப்போமா, அப்படியே வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்கிறதுக்காக அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் நான். பாவம் அந்த மங்கி ஃபுட்டு கூட வழி இல்லாமல் அங்கே இருக்க பிளேட்டெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. இந்த பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய கேம்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 90D 3D ஸோ அந்த மாதிரி அதில் ஒரு 90D சம்திங் அந்த கேமில் நான் உள்ளே போயிட்டேன். தெரியாமல் போயிட்டேன்னு தோணுச்சு. ஏன் அப்படி சொன்னேன்னா, ரொம்ப டேஞ்சராக இருந்துச்சு அந்த கேம் பார்க்கும்போது. ரொம்ப பிளாக் தண்டரை நம்ம வந்து ஹையஸ்ட்டில் நம்ம வந்து குதிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கேமு. ஸோ வந்து பிளாக் தண்டரோட பயணம் முடிஞ்சிடுச்சு. இது வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் லைட்டிங்லாம் நமக்கு போட்டு அப்படியே நல்ல ஒரு பிரைட்னஸாக நமக்கு இருக்கும். அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பட்டர்ஃப்ளைலாம் ஃப்ளை ஆகிற மாதிரி, மஷ்ரூம் எல்லாம் நமக்கு லைட் எரியிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிளாக் தண்டர் மார்னிங் போனீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் ஆகிடும். நமக்கு ஒன் டே ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கேம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பிளாக் தண்டரில் இப்போ இல்லை. நான் வந்து ரோலர் கோஸ்டர் தான் அதிகமாக எதிர்பார்த்துட்டு நான் போனேன். அந்த ரோலர் கோஸ்டரே இல்லை, எடுத்துட்டாங்க. டேஞ்சரஸ் கேம் சொல்லிட்டு அதை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் அந்த கேம் இல்லைன்னு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட பிளாக் தண்டருக்குள்ள யாரும் போக வேண்டாம். அது ஒரு ஜஸ்ட் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒரு கேம். என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிட்டு போங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் ஒன் டேயில். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.